இங்கே இந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ மழை வரப்போகுதுன்னு சொல்கிறா. ஆனால் அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, வெளியே பார்க்க இவ்வளோ வெயிலாக இருக்குது, எப்படி மழை வரும்னு சொல்கிறேன்னு கேட்குறா. நீ வேணா பாருன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறா. கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு சக்தி இருக்கும். இவ யாரை கிஸ் பண்ணுறாளோ அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே இவ கண்ணு முன்னாடி வந்து போகும். இவ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா கிஸ் பண்ணுறப்ப தான் அவளுக்கு அந்த பவர் இருக்கதே தெரிய வரும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா இறந்து போகிறது கூட அவ கண்ணுக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி அவங்களோட அம்மா கிஸ் பண்ணுறா, அவங்க பெரிய செலிபிரிட்டி ஆகுவாங்கன்னு அவளுக்கு தோணுது. அதே மாதிரி அவங்க பெரிய செலிபிரிட்டி ஆகுறாங்க. இப்போ இவ டீனேஜ் ஆன இவ ஒரு பையனை லவ் பண்றா. இப்ப அந்த பையனை ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணதும் அவன் வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இவளை ஏமாத்திட்டு இருக்கது அவளுக்கு தெரிய வருது. உடனே அந்த பையன் கூட இவ பிரேக்கப் பண்ணிக்கிறா. அப்ப கூட அவன் பண்ண தப்பு ஒத்துப்பான்னு பார்த்தா இந்த பொண்ணு கிட்ட உன் கூட வாழ்ந்ததே எனக்கு போர் அடிக்குது, நல்லவேளை நீயே பிரேக்கப் பண்ணிட்டு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. இவ மறுபடியும் அவ இன்னொரு பையனை லவ் பண்றா. அந்த பையன் இவளை கிஸ் பண்ண வரப்பெல்லாம் இவ அவனை தள்ளி தள்ளி விடுறா. ஒரு கட்டத்து மேல அவனுக்கு இவ இந்த மாதிரி நடந்துக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்காம போயிடுது. அதனால அவனும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு கம்பெனில மேனேஜரா ஜாயின் பண்றாங்க. இதுக்கப்புறம் யாருமே தேவையில்லைன்னு சொல்லி சிங்கிளா வாழலான்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற சக்தி உங்களுக்கு இருந்தா எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க? ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.